ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ட்ரீம் வேர்ல்டு சேனல். இன்றைக்கி நம்ம ட்ரீம் வேர்ல்டு சேனலில் நம்ம திண்டுக்கல் மாநகராட்சிக்குள்ளே ஒரு லோ பட்ஜெட்டில் அமைஞ்ச ஒரு தரமான டியூப்ளெக்ஸ் வில்லாவை பற்றி தான் இப்போ நீங்கள் இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க. இந்த வீடியோ எங்கே அமைஞ்சிருக்கு, இந்த வீட்டை பற்றின ஃபுல் டீட்டெயில் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்மளோட வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அடுத்தடுத்து நான் லோ பட்ஜெட்டில் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உங்கள் மொபைலுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க இப்போ நம்ம ஷோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோ எங்கே அமைஞ்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம திண்டுக்கல் சீலப்பாடி ஏரியாவில் நமக்கு அமைஞ்சிருக்கு. இந்த வீடு மொத்தம் 30x50 அப்படிங்கிற சைஸில், அதாவது 1500 லேண்ட் ஏரியாவில் 2400 சதுரடி பில்டப் ஏரியாவாக கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்க ஒரு அழகான மாடர்னான டியூப்ளெக்ஸ் வில்லாவை பற்றி தான் இப்போ நீங்கள் இந்த வீடியோவில் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. இந்த வீட்டோட ப்ரைஸ்ன்னு பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு 70 லட்ச ரூபா கோட் பண்ணுறாங்க. நெகோஷியபிள் தான், ஃபிக்ஸடு கிடையாது. இந்த வீடு முழுக்க வாஸ்து முறைப்படி வடக்கு பார்த்து பிளான் பண்ணி கன்ஸ்ட்ரக்ஷன் கட்டியிருக்காங்க. இந்த வீட்டோட ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு ஒரு மீடியம் பட்ஜெட்லேயும் ஒரு ராயல் லுக் கொடுக்குற மாதிரியான இன்டீரியர் ஒர்க்கு சூப்பராகவே ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க. இதில் நார்மலாக யூஸ் பண்ணிக்கக்கூடிய ஒரு லைட் செட்டிங் கூட நமக்கு ஒரு டிஃப்ரெண்ட் பேட்டர்னில் ஜெர்மன் மெத்தடில் நமக்கு யூஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது இந்த வீட்டோட ஃப்ரண்ட் எலிவேஷன் தான். இந்த ஃப்ரண்ட் எலிவேஷன் ஒர்க்குக்காக ஒரு பிரேடி ஆர்கிடெக்ட் டிசைனிங் ஒர்க்கை கொடுத்து அதுக்கு மேட்ச் ஆகிற மாதிரி ஒரு ராயல் ஒயிட் கலர் காம்பினேஷனில் பெயிண்டிங் ஒர்க்கும் கொடுத்து சூப்பராகவே நமக்கு ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க. வீட்டோட ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு 23 அடி ரோடு ஃபேஸிங் தாராளமாக கிடைக்கிது. அது மட்டும் இல்லாமல் வீட்டோட ஃப்ரண்ட்டில் 2 மெட்டல் கேட் கொடுத்துருக்காங்க. ஒன்று கார் பார்க்கிங் அண்டு டைரெக்டாக வீட்டுக்குள்ளே போகிறதுக்கு தகுந்த மணிக்கு ஒரு கேட்டும் கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம சொல்ல பார்த்துக்கிட்டு இருக்குது நல்ல ஸ்பேசியஸான கார் பார்க்கிங் ஏரியா. இந்த கார் பார்க்கிங் ஏரியாவோட சைஸ் 30x11 அப்படிங்கிற சைஸில் நல்லா ஸ்பேசியஸாகவே நமக்கு கிடச்சிருது. அதே போல் இந்த கார் பார்க்கிங் ஏரியாவோட ரைட் சைடு கார்னரில் போர்வெல் 550 அடியில் போட்டு கொடுத்துருக்காங்க. அதே போல் கார் பார்க்கிங் ஏரியாவோட லெஃப்ட் சைடு கார்னரில் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு இபி ப்ரொவிஷன் வந்துடுது. வீட்டோட ஒட்டுமொத்த வேஸ்டேஜ் வாட்டர் வெளியில் போகிறதுக்கு தகுந்த மணிக்கு ஃபெசிலிட்டியோடு அமைஞ்சிருக்கு. இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது இந்த வீட்டோட சம்பு 6000 லிட்டர் கெப்பாசிட்டியில் நமக்கு கொடுத்துருக்காங்க. டைரெக்டாக அங்கேருந்து பைப்லைன் கனெக்ஷன் மூலியமாக நம்ம பஞ்சாயத்து வாட்டர் உள்ளே வரதுக்கு தகுந்த மணிக்கு ஃபெசிலிட்டியோட சூப்பராகவே ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க. வீட்டை சுற்றி கம்ப்ளீட்டாக பார்த்தீங்க அப்படின்னா கார்டனிங் ஏரியாவும் சுற்றிலும் காம்பவுண்ட் வாலும் நமக்கு கொடுத்துருக்காங்க. இங்கிட்ட இருக்க காம்பவுண்ட் வால் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு அடி ஸ்பேஸில் நமக்கு கொடுத்துருக்காங்க. இதை நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணணும் அப்படின்னாலும் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். இந்த கார் பார்க்கிங் ஏரியாவில் நமக்கு கூலிங் ஹாஸ்பிட்டல் சீட்டு நமக்கு போட்டு கொடுத்துருக்காங்க. கார் நிப்பாட்டணும் அப்படின்னாலும் கூட நமக்கு நல்லா ஸ்பேசியஸாக ஒரு இடம் கொடுத்து சூப்பராகவே ரெடி பண்ணியிருக்காங்க. அதே போல் வீட்டோட ஒட்டுமொத்த இபி ப்ரொவேஷனும் இங்கே வெளியில் வர்றதுக்கு தகுந்த மணிக்க பிளான் பண்ணியிருக்காங்க. இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது இந்த வீட்டோட அவுட்டர் டாய்லெட் அண்டு கார்டனிங் ஏரியா தான். அவுட்டர் டாய்லெட் நமக்கு கொடுத்துருக்காங்க. அதே போல் 4 அடி ஸ்பேஸுக்கு கார்டனிங் ஏரியாவும் நமக்கு கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக இப்போ நீங்கள் வீடியோவில் பார்த்துக்கிட்டு இருக்கிறது இந்த வீட்டோட லிவிங் ஹால் ஏரியா. இந்த லிவிங் ஹால் ஏரியாவோட சைஸ் 16x16 அப்படிங்கிற சைஸில் நல்லா ஸ்பேசியஸாகவே நமக்கு ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த வீட்டுக்கு ஆர்கிடெக்ட் டிசைன் மட்டும் யூஸ் பண்ணது இல்லாமல் பீம்லேயே நமக்கு ஒரு டிசைனிங் கொடுத்துருக்காங்க. அதுக்கு மேட்ச் ஆகிற மெனிக்கு எல்இடி லைட் கலர் காம்பினேஷனும் கொடுத்துருக்காங்க. இது எல்லாமே ஃபுல் போஸ்ட்டு தான் கொடுத்துருக்காங்க. வீட்டோட வெர்டிக்கல் ஃபேஸ் அண்ட் ஹரிசாண்டல் இந்த 2 ஸ்பேஸ்லையுமே பார்த்தோம் அப்படின்னா நமக்கு கம்ப்ளீட்டாகவே பீம் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. இந்த வீட்டை பொறுத்த வரைக்கும் மொத்தம் 19 பில்லர் யூஸ் பண்ணியிருக்காங்க. எதுவுமே கட் போஸ்ட்டு கிடையாது, எல்லாமே ஃபுல் போஸ்ட்டு தான். அது மட்டும் இல்லாமல் டிவி ப்ரொவேஷனுக்கு தகுந்த மேனிக்கு ஃபெசிலிட்டியோட நமக்கு அமைச்சு கொடுத்துருக்காங்க. இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது இந்த வீட்டோட ராஜநிலை தான். ராஜநிலை 5x7ங்கிற சைஸில் கம்ப்ளீட்டாகவே ஒரு டிஃப்ரெண்ட் பேட்டர்னில் டிசைனிங் ஒர்க்கோட ரெடி பண்ணி கொடுத்த சூப்பரான ராஜநிலை தான். இந்த மாதிரி பேட்டர்ன் கோயம்புத்தூர் சென்னையில் இருக்கும். அதே மாதிரி பேட்டர்னை இங்கே நம்ம திண்டுக்கல்லையும் போட்டு கொடுத்துருக்குது. பெஸ்ட் ஆப்ஷன்னே சொல்லலாம். அதே போல் இந்த லிவிங் ஹால் ஏரியாவில் தேவையான அளவுக்கு ஃபெசிலிட்டியோடு நமக்கு ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க. நீங்கள் இப்போ அடுத்ததாக வீடியோவில் பார்த்துக்கிட்டு இருக்கிறது இந்த வீட்டோட கிச்சன் தான். இந்த கிச்சன் ஏரியாவோட சைஸ் 10x11 அப்படிங்கிற சைஸில் நல்லா ஸ்பேசியஸாகவே நமக்கு ரெடி பண்ணியிருக்காங்க. இந்த வீட்டை பொறுத்த வரைக்கும் கபோர்டு ஒர்க்ஸ் எதுவும் பண்ணலை. நீங்கள் பண்ணணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கனாலும் கூட தாராளமாக அவங்க பண்ணி கொடுப்பாங்க. ஆனால் ரேட்டை பொறுத்த வரைக்கும் நமக்கு அந்த 70 லட்ச ரூபாய்க்குள்ளேயே நம்ம முடிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக இப்போ நீங்கள் வீடியோவில் பார்த்துட்டு இருக்குது இந்த வீட்டோட ஃபஸ்ட்டு மாஸ்டர் பெட்ரூம். இந்த ஃபஸ்ட்டு மாஸ்டர் பெட்ரூமோட சைஸ் 17x11 அப்படிங்கிற சைஸில் நல்லா ஸ்பேசியஸாகவே நமக்கு ரெடி பண்ணியிருக்காங்க. வீட்டோட மெயின் டோர் மாதிரியே மற்ற விண்டோஸ் எல்லாமே கம்ப்ளீட்டாக நமக்கு குமுலில் போட்டு கொடுத்துருக்காங்க. மெயின் டோர் மட்டும் நமக்கு பர்மா தேக்கில் ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்குது இந்த வீட்டோட ஃபஸ்ட்டு மாஸ்டர் பெட்ரூமோட அட்டாச்சு பாத்ரூம் தான். இதோட சைஸ் 8x5 அப்படிங்கிற சைஸில் வெஸ்டர்ன் க்ளோசட்டு, சவர், ஹெல்த் ஃபர்சட்டு, ஹீட்டர் பாயிண்ட்டுன்னு டாய்லெட்டுக்கு தேவையான ஸ்டாண்டர்ட் ஃபிட்டிங்ஸ் எல்லாமே ஃபிட் பண்ணியிருக்காங்க. அதோட லைட் அண்ட் டார்க் கலர் காம்பினேஷனில் ஒரு அட்ராக்டிவான டைல்ஸை யூஸ் பண்ணி சூப்பராகவே ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த வீட்டை பொறுத்த வரைக்கும் இதில் யூஸ் பண்ணிக்கக்கூடிய பெயிண்டிங் கலர் காம்பினேஷனாக இருக்கட்டும், இல்லை
ஃப்ளோரிங்க்கு யூஸ் பண்ணியிருக்கக்கூடிய டைல்ஸ் கலர் காம்பினேஷனாக இருக்கட்டும், எல்லாமே வந்து ரொம்ப அட்ராக்டிவாக சூப்பரான ஒரு டிசைனிங்கில் ரெடி பண்ணி நமக்கு கொடுத்துருக்காங்க. அதே போல் மாடிக்கு போகிறதுக்கான அவுட்டர் டேர் கேஸ்ட்டு கீழே எல்இடி லைட் கொடுத்து ஒரு டிஃப்ரெண்ட் பேட்டர்ன் டிசைனிங்கில் நமக்கு ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறது இந்த வீட்டோட அவுட்டர் டேர் கேஸ்ட்டு தான். அவுட்டர் டேர் கேஸ்ட்டை யூஸ் பண்ணி நம்ம ஃபஸ்ட்டு ஃப்ளோருக்கு வந்து நம்ம போகலாம். இந்த அவுட்டர் டேர் கேஸ்ட்டு கம்ப்ளீட்டாக கிரானைட் அண்டு மார்போனைட்டை யூஸ் பண்ணி சூப்பராகவே ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க. அதுக்கு மேலே வந்து ஒரு டிஃப்ரெண்ட் பேட்டர்னில் ஜெர்மன் லைட்டு மெத்தடில் யூஸ் பண்ணி நமக்கு வந்து பிளான் பண்ணி கொடுத்துருக்காங்க. மாடிக்கு போகிறதுக்கான அவுட்டர் டேர் கேஸ்ட் சைடில் ஃபுல்லாக வந்து எஸ்எஸ் மெட்டல் கேட் வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. இந்த வீட்டை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு ரூம்ஸுமே நமக்கு நல்லா ஸ்பேசியஸாக தேவையான அளவுக்கு கஸ்டமருக்கு எப்படி இருந்தால் கம்ஃபர்டபுளாக இருக்குமோ அதை யோசித்து பக்காவாக பிளான் பண்ணி கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது ஃபஸ்ட்டு ஃப்ளோரில் இருக்கக்கூடிய சிட் அவுட் ஏரியா தான். இந்த சிட் அவுட் ஏரியாவோட சைஸ் வந்து நமக்கு 22க்கு 10 அப்படிங்கிற சைஸில் நல்லா ஸ்பேசியஸாகவே கொடுத்துருக்காங்க. அதே போல் இங்கே வந்து 2 மாஸ்டர் பெட்ரூம் கொடுத்துருக்காங்க. இதுவும் 17க்கு 11 அப்படிங்கிற சைஸில் நல்லா ஸ்பேசியஸாக ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த பெட்ரூமும் அதே சேம் டைப்பில் தான் நமக்கு வந்து ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த வீட்டை பொறுத்த வரைக்கும் இதில் யூஸ் பண்ணியிருக்கக்கூடிய பெயிண்டிங் கலர் காம்பினேஷன் எல்லாமே வந்து 3 பெட்ரூமுக்கும் சேமாக தான் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் 3 ரூமுக்கும் வந்து தேவையான அளவுக்கு வென்டிலேஷனுக்கு தகுந்த மீனிக்க ஸ்பேசியஸான விண்டோஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த வீட்டை பொறுத்த வரைக்கும் 3 பெட்ரூமே வந்து நமக்கு நல்ல மாஸ்டர் பெட்ரூமாக கொடுத்து அதே போல் ஏசி ப்ரொவிஷனும் நமக்கு கொடுத்து சூப்பராகவே ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க. அதுக்கு ஆப்போசிட்டில் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு பால்கனி ஏரியாஸ் கொடுத்துருக்காங்க. அதுக்கு அங்கிட்டு வந்து டெரஸுக்கு போகிறதுக்கான ஃபெசிலிட்டியோடு அமைச்சிருக்காங்க. இந்த பால்கனி ஏரியாவோட வியூஸே பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வீடியோவில் பார்க்கும்போதே எவ்வளோ அட்ராக்டிவாக சூப்பராக இருக்குங்கிறது உங்களுக்கு தெளிவாகவே தெரியும். அந்தளவுக்கு வந்து சூப்பராக ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க. அதே போல் மேட்ச் ஃபினிஷ் ஸ்டைல்ஸு தான் வந்து நமக்கு யூஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. ரெயின் வாட்டர் வந்தால் கூட அது டைரெக்டாக வந்து மேலே இருந்து கீழே போகிறதுக்கு தகுந்த மினிக்கு அவுட்லெட்டோட சூப்பராகவே ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க. ஒரு மீடியம் பட்ஜெட்லேயும் ராயல் லுக்கோட நமக்கு ஒரு வீடு வேணும், அதுவும் டியூப்ளெக்ஸ் ஹவுஸ் வீடு வேணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த வீடு வந்து ஒரு பெஸ்ட் ஆப்ஷன். இந்த வீட்டை பற்றின ஃபர்தர் டீட்டெயில் தெரிஞ்சுக்கணும் இல்லை விசிட் பண்ணி பார்க்கணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா வீடியோவில் தெரியிற நம்பருக்கு கால் பண்ணிவிட்டு வந்து நீங்கள் தாராளமாக பார்க்கலாம். இது வரைக்கும் எங்களுடைய வீடியோவை பொறுமையாக பார்த்த அனைத்து வியூவர்ஸுக்கும் வெளிநாட்டு நண்பர்கள் அனைவருக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றி. இது உங்கள் ட்ரீம் வேர்ல்ட் சேனல். நன்றி, வணக்கம்.